Hello guys, welcome back to my channel. என் பேர் Mohammed Subhan. நீங்க பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்குறீங்களா இல்லை நீங்கள் பல ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து டவுன்லோட் பெண்டிங் தான் காட்டும். எத்தனை வாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பெண்டிங் காட்டும். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டவுன்லோட் பெண்டிங் காட்டும். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன், அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் என்னது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வருது. ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் லைக் பண்ணணும். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நான் வந்து உங்களுக்கு என் ஃபோன் ஸ்க்ரீனில் வந்து ஆன் பண்ணி இங்கே பக்கத்தில் காட்டுவேன். ஸோ எப்படி இது ப்ராப்ளம் வருது, எப்படி இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு என் மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் இப்போ வந்து என் மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணியிருக்கேன், இங்கே பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கைஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், எப்படி வந்து இந்த ப்ராப்ளமில் சொல்யூஷன் பண்ணோம் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போது நார்மலாகவே வந்து நான் வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறேன், மோஜ் ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ நார்மலாகவே நான் இப்போது இந்த த்ரூகாலர் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இது டவுன்லோட் பண்ணும்போது பெண்டிங் காட்ட பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு இங்கே காட்டுது, பார்க்கலாம் நீங்கள், பெண்டிங் காட்டுது, டவுன்லோட் பெண்டிங் காட்டுது. ஸோ இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணணும். ஸோ இது நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன் கைஸ். இப்போ இது கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கைஸ், மேலே வந்து உங்கள் ஐடியோட லோகோ காட்டணும் கைஸ். மேலே ரைட் சைடில் காட்டும், உங்களுக்கு நான் இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கிளிக் பண்ணிடணும் கைஸ். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸுக்கு இது கிளிக் பண்ணுங்க கைஸ். இது கிளிக் பண்ணோட நீங்கள் என்ன பண்ணுவோம் கைஸ், இங்கே செகண்ட் லைன்லேயே உங்களுக்கு அப்டேட்டிங் ஆப்ஸ்க்கு வருது கைஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சில ஃபோனுக்கு கொஞ்சம் மாறி இருக்கும். இது சாம்சங் மொபைல், இதில் வந்து ஒரு மாதிரி காட்டுது, சில ஃபோனில் வந்து மாறி காட்டும். இந்த அப்டேட்டிங் ஆப்ஸ் இருக்குல்ல கைஸ், இது வந்து கிளிக் பண்ணுறேன் நான். கிளிக் பண்ணோன்னே இது என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து எல்லாமே எந்த ஆப் டவுன்லோட் ஆகுதோ, எந்த ஆப் நம்ம ஃபோனில் ஆல்ரெடி இருக்குதா அந்த ஆப் வந்து உங்களுக்கு இதே ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து எல்லா ஆப் அப்டேட் ஆகும், சில பேருக்கு வந்து பாதி ஆப் தான், ஒரு சில ஆப் தான், எந்த ஆப் ரொம்ப ஓல்டாக இருக்கும் அந்த ஆப் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே அப்டேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது கேன்சல் ஆல் கொடுத்தீங்கன்னாக்கா இது அப்டேட் என்னென்ன அப்டேட் ஆகுதோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் வந்து போய் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும் பாருங்க கைஸ். இப்போ த்ரூகலர் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருப்பாங்க. இப்போ லைட்டாக சும்மா பெண்டிங் காட்டும், அப்புறம் டவுன்லோட் ஆகிடும் பாருங்கள் கைஸ். ஸோ பார்த்தீங்களா கைஸ், அப்டேட் ஆகிட்டு இருந்தது, அதனால உங்களுக்கு ஆப் டவுன்லோட் ஆகலை. இப்போ அப்டேட் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால தான் ஆப் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது கைஸ். ஸோ இது தேவையில்லை, நான் கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் எது டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் காட்டிச்சுன்னா, பெண்டிங் காட்டிச்சுன்னா நீங்கள் நேராக போய்ட்டு இதுதான் சொல்யூஷன், இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் கைஸ். நேராக போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் மேனேஜ் டிவைஸ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இது அப்டேட் ஆகிட்டு இருக்கான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ நீங்கள் வந்து ஏதோ வைஃபை கனெக்ட் பண்ணிட்டீங்க, புதுசாக ஒரு வைஃபை கனெக்ட் ஸ்பீடு வைஃபை கனெக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அப்டேட்ஸ் ஆகிறது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் செட்டிங்கில் ஆஃப் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களுக்கு டவுன்லோட் பெண்டிங் காட்டும், மற்ற எந்த ப்ராப்ளம் இருக்காது. சில பேர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணி பார்ப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாருக்கும் காட்டும். சில பேர் இதுக்காகவே ஃபோன் ரீசெட்டே பண்ணதுக்கு இருக்குது கைஸ். ரீசெட்லாம் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் வந்து நேராக என்ன பண்ணணும், செட்டிங்ஸே சிம்பிள் மேட்டர் கைஸ், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு கைஸ். அப்புறமா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம் கைஸ், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலில். பிகாஸ் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இந்த சேனலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலில் இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் உடனே கமெண்ட்டோட ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு வீடியோ பண்ணணும், கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணி போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் இதுதான் இந்த கைஸ், இதுக்காக தான் நான் ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.